யோகால ஸ்ட்ரெச்சுனா என்ன? அது செஞ்சா ஏன் ரிலாக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க முதல்ல. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் பிராண ஓட்டம் இல்லையோ, அந்த இடமெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இறுக்கமா இருக்கும். ஓகே. எங்கெல்லாம் வந்துட்டு பிராண ஓட்டம் ரொம்ப குறைவா இருக்குதோ, அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, மசில் ரொம்ப வீக்கா, டெண்டரா வந்துட்டு இருக்குங்க. அங்க எப்படி வலி இருக்கும் அப்படின்னா, ஒரு சோர்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பாரமான வலி, பரவும் வலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கும். ஆனா பிராண ஓட்டமே இல்லாத இடத்துல எப்படி இருக்கும்னா, ஷூட்டிங் பெயினா இருக்குங்க. இதுதான் வந்துட்டு பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இங்க நம்ம ஸ்ட்ரெச் அப்படின்னு ஒண்ணு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உடம்ப போட்டு நாமளே செல்ஃபா மேலும் கீழும் இழுக்குறோங்க. ஒரு கைய வச்சு அப்பர் பாடிய வந்துட்டு டுவர்ட்ஸ் அப் வந்துட்டு இழுக்குறோம். கால வச்சு நம்ம லோவர் பாடிய டுவர்ட்ஸ் கிரவுண்ட் வந்துட்டு இழுக்குறோம். செல்ஃபா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு மசாஜ் பண்றோம். பேசிக்கா சொல்ல போனோம்னாக்க. ஓகே. இப்படி நம்ம போட்டு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி அதில பிரெத்தோடைய ஒரு காம்போனன்ட்ட நம்ம அப்ளை பண்ணும்போது, அதாவது டீப் இன்ஹேல், லாங் எக்ஸேல். இத நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, எங்கெல்லாம் பிராண ஓட்டம் தடப்பட்டிருக்குதோ, எங்கேயுமே இல்லையோ, டைட்டா இருக்குதோ, அந்த இடத்துல பிராண ஓட்டத்த அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஒர்க்க நம்ம பண்றோங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி பிளாக் எல்லாமே ரிமூவ் பண்ற வேலைய பண்றோம். இத நம்ம பார்ட் பை பார்ட்டா உடம்புல ஒரு ஒரு இடத்தையும் நம்ம அப்ளை பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணும்போது, செஞ்சு முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஓவரால் பாடியில நம்மளுடைய பிராண ஓட்டத்த நம்ம நல்லா வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணியிருப்போம். பாடி ஃபுல்லா எப்படி இருக்கும்னா, ரிலாக்ஸ்ட் ஆயிடும். எதனால ரிலாக்ஸ்ட் ஆகுதுன்னா, அதுக்கு தேவையான ஆற்றல் நம்ம குடுக்கவே இல்ல. அங்கங்க தேங்கி போயிருச்சு. ஆற்றல் இல்லாதனால பாடி ரொம்ப சோர்வா இருக்கு. அத தான் நம்ம டயர்டா ஃபீல் பண்றோம். எனர்ஜி இல்லாத மாரி ஃபீல் பண்றோம். பெயினா ஃபீல் பண்றோம். ஆனா நம்ம யோகா பண்ணி அந்த ஃபுல் பாடி ஒரு ஸ்ட்ரெச் குடுத்த உடனே என்ன ஆகுது, நம்ம தேவையான அளவுக்கு எனர்ஜி குடுத்துட்டோம். அந்த எனர்ஜி எல்லா இடத்துக்கும் பரவறதுக்கு உண்டான ஒரு வொர்க்கையும் நம்ம பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, ஃபுல் பாடி எனர்ஜியாவும் இருக்கும், ரிலாக்ஸ்டாவும் இருக்குங்க. இதத்தான் நம்ம யோகால ஸ்ட்ரெச் அப்படிங்கிற ஒரு வொர்க்ல பண்ணக்கூடிய ஒரு ஃபங்ஷன்.